தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும். திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுகவில் ஆபாசமாக யார் பேசுகின்றார்களோ அவர்கள் தான் தலைமை கழக பேச்சாளர்களாக நியமிக்கப்படுவார்கள். தீப்பொறி ஆறுமுகம், வெற்றி கொண்டான் உள்ளிட்ட பலரை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். தற்பொழுது அந்த வரிசையில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, கவிதா என்று பட்டியல் நீள்கின்றது. சென்னையில் வசிப்பவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இவர் ஒரு ஆபாச பேச்சாளர். இவர் ரசிகர்களை, தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக திரைப்பட நடிகைகள், குறிப்பாக பெண்களை இழிவாக பேசுவார், ஆபாசமாக பேசுவார். குஷ்பு, கஸ்தூரி உள்ளிட்ட பல திரைப்பட நடிகைகளை ஆபாசமாக பேசுவார். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கீழ்த்தரமாக விமர்சித்து பேசுபவர் தான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இவர் மீது வழக்கு இருந்தது. நீதிமன்றம் 2 ஆண்டு சிறை தண்டனை வழங்கியுள்ளது. மேல்முறையீடு செய்துள்ளார். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச்சில் மூச்சுக்கு மூச்சு கொம்மால என்று தவறான வார்த்தைகளை பயன்படுத்துபவர். ஆக இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தற்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்ததால் சற்று அடக்கி வாசிக்கிறார். ஆட்சிக்கு வந்துள்ள தமிழக வெற்றி கழகம், அதன் தலைவர் விஜயை மிகவும் கீழ்த்தரமாக விமர்சித்தவர். ஆக ஆட்சிக்கு வந்துள்ள தமிழக வெற்றி கழகம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கடந்த காலத்தில் அவர் பேசிய பேச்சுக்களை மனதில் கொண்டு, அவர் பேசிய பேச்சுக்களை வீடியோக்களாக தொகுத்து வழக்கு பதிவு செய்து அவரை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால், மேடையில் பேசுபவர்கள் நாகரிகமாக பேச வேண்டும். மேடை நாகரிகம் வேண்டும். மேடை நாகரிகம் பேசுபவர்கள் தான் அரசியல் கட்சியில் இருக்க தகுதியுள்ளவர்கள், தலைமை கழக பேச்சாளர்களாக இருக்க தகுதியுள்ளவர்கள். திமுகவை சார்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு ஆபாச பேச்சாளர். பொதுவெளியில் பெண்களை இழிவாக பேசுகிறார். ஆகவே ஆளுகின்ற தமிழக வெற்றி கழக அரசு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.